அண்ணா உதி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு ஒரு 100 ஃபோனாவது நான் அட்டன் பண்ணுறேன். அண்ணா உதி கிடைக்கல, உதி கிடைக்கல, உதி கிடைக்கல. நான் அவங்க எல்லாருக்கும் சொல்கிற ஒரே விஷயம் உதி எனும் மாமருந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அப்புறம் அவங்கள்ட்ட எனக்கு ஃபோன் வராது. ஏன்னா அந்த எபிசோடில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் உதி எனும் மாமருந்தில். ஏன்னா சச்சரிதம்லேயே பாபா அதுக்கு விளக்கம் பிரமாதமாக கொடுத்துருக்காரு. உதி இல்லைன்னு வருத்தமே படாதீங்க. ஊதுபத்தியோட சாம்பலை உதியாக பாவித்து ஒரு மிகப்பெரிய விஷக்கடியிலிருந்து ரிலீஃப் பண்ண எபிசோட் படிச்சிருக்கோம். நானா சந்தோர்கர் அந்த வியாதியை குணப்படுத்திய ஒரு எபிசோடு, மண்ணை உதியாக பாவித்து. எதிர்த்தாப்பில் அந்த பேஷண்ட் கூட இல்லை, அவங்க ஒய்ஃபோட நெத்தியில் இட்டு விட்டுட்டு, பாபா இதை நீங்கள் அந்த குழந்தைக்கு நான் இட்டா மாதிரி பாவிங்கன்னு சொல்லிவிட்டு நானா சந்தோர்கர் சொல்கிறாரு, அந்த வியாதி குணமாகுது. அதுதான் உதியின் மகிமை. மண்ணு கூட உதியாக மாறும், எது வேணால் உதியாக மாறும். வீட்டில் இருக்கிற திருநீர் உதியாக மாற்றலாம். நம்ம அதை கையில் எடுத்துக்கிட்டு பாபா ஒரு நிமிஷம் வேணும்னா அது உதி. கீழே அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். உதி எனும் மாமருந்து லிங்க்கும் கீழே கொடுத்துட்றேன், பார்த்துக்குங்க.